நம்ம எல்லாருக்குமே பேர் கிரில்ஸ் வந்து தெரியும். டிஸ்கவரி சேனலில் பயங்கரமாக வந்து அவர் ரொம்பவே ஃபேமஸ். காட்டுக்குள்ளே வந்து எப்படி வாழ்றது, பூச்சி புறான்லாம் தின்னு நம்ம எப்படி நம்மளை காத்துக்கிறதுன்னு சொல்லிட்டுலாம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அது பார்க்கறது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரே அவரோட வீடியோ வந்து பண்ணியிருப்பாரு, நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. அந்த மாதிரி திருப்பத்தூரில் ஒரு பேர் கிரில்ஸ் இருக்காரு. அவர் தான் இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஆக்சுவலி திருப்பத்தூர் பக்கத்தில் பெருமாப்பட்டன் அப்படின்ற ஊர் இருக்குது. அந்த ஊரை சேர்ந்தவர் தான் ராஜேஷ்குமார். இவருக்கு வந்து 30 வயசுங்க. அதாவது ஊர் உலகமே ஏதோ பண்ணி வைரல் ஆதே, நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும், நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி வைரல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து போட்டிருக்காரு. அந்த பிளான் தான் கடைசியில் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பா முடியும்னு அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் சாரப்பாம்பு இருக்கு இல்லையா, ரொம்ப நீளமாக இருக்குமே, அந்த சாரப்பாம்புடைய தோலை உரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காருங்க. இது வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது இந்த வனத்துறையினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் கண்ணில் பட ஐயோ இப்படியே விட்டால் சும்மா இருக்க மாட்டானே, இந்த பையன் வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு எது வேணாலும் பண்ணலாம், இவனை உடனடியாக வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி பெருமாப்பட்டில் தான் ராஜேஷ்குமார் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து தூக்கிட்டாங்க. தூக்கினதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் வீடியோ மட்டும் பண்ணலங்க, அதை சமைச்சு கறியாக்கி சாப்பிட செஞ்சுட்டு அது சூப்பராக இருந்துச்சுன்னு வேறு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது இந்திய சட்டத்திலேயே இருக்குது, அதாவது இந்த மாதிரி பாம்புகளை வந்துட்டு துன்புறுத்தவோ அதை வந்து அடித்து கொள்ளவோ முடியாது. மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா கம்பி எண்ண வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு கதை தான் வந்து ராஜேஷ்குமாருக்கு வந்துட்டு ஆயிருக்கு. அதாவது அவர் விளையாட்டாக பண்ணாரோ எப்படி பண்ணாரோ வைரல் ஆகணும்னு பண்ணார். ஆகும்போதில் அவருக்கு ஒரு பெரிய வினையாக வந்து போயிடுச்சு. இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சமீபத்தில் சில மாதங்கள் கூட கிடையாது, சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சேர்ந்து ஒரு பிரபலமான யூடியூபர், அதாவது அவங்க ஊருக்குள்ளே ஒரு பாம்பு வந்துச்சுங்க. அது வந்து தண்ணி பாம்பு. இந்த தண்ணி பாம்பு வந்து பயங்கர விஷமான பாம்பு, கொடிய விஷயம், இது வந்து போட்டுச்சுன்னா பொட்டுன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட யூடியூபுக்கு வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட அவரையும் பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இந்த மாதிரிலாம் வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து இப்படி வீணடிச்சுக்கிறாங்க. நீங்களும் வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தெரியாதீங்க. மீறி பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.